ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட சேம் ஆட் அடுத்த பேஜ் வர்றதுக்காக அந்த ரீல்ஸ் ரியாக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட சேம் அந்த ஆட்ஸும் நம்ம கண்டினியூஸாக வருது. அது எப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடக்கிறது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு ரியலாக ஹக் பண்ணுற மாதிரி, ஏஐ வச்சு டிரெக்ட் பண்ணி ஹக் பண்ணுற மாதிரி. ஸோ எனக்கு வந்து டைரெக்டாக அப்படி வந்து வந்துச்சு. நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எதார்த்தமாக பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அதோட ஆட் வந்து எனக்கு முன்னால் வந்து காமிச்சிட்டு, அது அந்த ஆடை வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். Close your eyes. What do you நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ அனுப்பிட்டு எப்படி ப்ரோ எடிட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் இந்த மாதிரி எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தாக்கா ரிசல்ட். ஸோ எனக்கு ரெண்டமாக வந்தது இவங்க இது வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துருந்தேன் இந்த எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி லைட்டாக பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு கொஞ்சம் ரொம்ப பார்க்கல. சரி அடுத்து ரொம்ப சரி இதை நம்ம இப்படி பண்ணையா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாற்றோன்னு சொல்லி மாற்றினதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஸோ நான் கரெக்டாக அடுத்த இதுக்கு ரீல்ஸ் பார்க்கும்போது கரெக்டாக எனக்கு இந்த இது ஆட் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நம்மளை டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கா, அப்படி இல்லைன்னா இந்த ஆடுக்கு பேஸாக அவங்க இன்னும் நெக்ஸ்ட் ஆட் விட்றாங்களா, ஸோ நீங்களும் இங்கே பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்குது. ஸோ எனக்கு இதுலேருந்து எப்படி இது ஏன் இதுன்னு சொல்லி ஒரு ஆட் பிளாக்கர் பண்ணால் தான் இதாகுமோ அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா கரெக்டாக கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இது பண்ணு. ஸோ இப்போ வந்து இதே சேம் அடுத்து எனக்கு இன்னொன்று நடந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம பார்ப்போம். அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான் போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோ பார்த்துருந்தேன், ரபி அவர்கள் ப்ரோவோட வீடியோ. ஸோ ரொம்ப இவர் போகிற வீடியோலாம் ரியாக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் வீடியோ நான் பார்த்துருந்து நீங்களே பாருங்க. என்ன விலை அழகே 650 ரூபா. கிரியாஸ்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு முந்தின வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா என்னை விலை அழகு அதான் ரேட் போட்டு சொல்லுவாங்க. கரெக்டா கிரியாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல ரேட்டு மாதிரி வருது. ஸோ இது வந்து ரிலேட்டபிள் கண்டென்ட் மாதிரி எனக்கு இது கரெக்டா ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸோ 1 2 3 அதான் 1 2 3 பை அந்த மணி மணி மணி. ஸோ சேம் அந்த பை பண்ற மாதிரி வாங்குற மாதிரி அந்த காமனா வேர்டு இருக்கிறது மணி. அதாவது நம்ம ரீல்ஸ் எதுக்கு பார்க்குறோம், ஏதாவது சரி ஏதாவது சாங்ஸ் ஏதாவது இது ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது தான் பார்க்குறோம். மெயினாக பார்க்குறது அதுக்கு தான். சில பேர் வந்து பிளாகர் ஏதாவது போடும்போது அதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அதாவது ஒன்று பிளாகர் வந்தால் ஒன்று ஸ்டேட்டஸ் வரும், அப்படி தான் வரும். இது வந்து 3 தொடர்ச்சியாக தான் நமக்கு எப்படி பார்க்க தோணும், ரீல்ஸ் எப்படி நம்ம பார்க்க தோணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இருக்கு, அது நீங்க பாருங்க. அதுவும் ரியாக்ஷன்ஸ் வீடியோ தான். டிப்ரெஷன், ஹேர் ஃபால், வரப்போகுது எல்லாத்தையும் நீ உபயோகப்படுத்திக்கலாம். ஹாப்பினஸ். கார்டு எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்குங்க. ஸோ லைஃப் வந்து பிடிக்கல ப்ரோ, வெறுப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ரீப்ளே கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். வாழ்க்கை தான் என்ன இது வெறுப்பாக தான் போயிட்டு இருக்கு. சரி நம்ம கார்டுகிட்ட போட இது பண்ணால் கார்டு உனக்கு இன்னும் ப்ராப்ளம் தரேன், உனக்கு இன்னும் அதிகமாகவே தரேன் ப்ராப்ளம், ஏன் கவலைப்படுற, ஒன்று நான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. திடீர்னு வந்து நான் ப்ராப்ளம் தருவாங்க. அதான் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தர்றது இல்லை. மெயினாகவே அது என்ன சொல்ல ப்ராசஸிங் நடக்கிறது தான். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும், பிரச்சனை வராதுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வராது. அது ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி தான், அதுக்குள்ளே தான் நம்ம சுற்றிட்டே இருக்கிறோம். ஸோ இதுக்கு கார்டை நம்ம குறை சொல்லி ஒன்றும் இது சொல்ல முடியாது. ஏடா தம்பி இப்போ இந்த ஒரு வாரம் ஊரில் அழகானா என்ன சொல்லணும், அது கரெக்டு தான். சின்ன பையனே இது பண்ணுறாங்க, நம்ம இன்னும் 24 இயர்ஸ் ஆகுது, இன்னும் நமக்கு கொண்டா மெயினே. சரி அவனுக்கு கொடுத்து வச்சது அவனுக்கு போயிட்டு வருவான், அவனுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான் இல்லையா. அடுத்து அது சேம் இது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெரிய போகுது. இதுவுமே உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக ட்ரெண்டிங் போன சாங் தான். அந்த சாங் வச்சு வாய் அசைக்கிற மாதிரி. ஸோ அந்த 2வது வீடியோக்கும் 3வது வீடியோக்கும் ரிலேட்டபிள் கரெக்டாக இருக்குது. ஸோ அதில் சின்ன பையன் காட்டுறான்,
சின்ன மாரி அதுல சின்ன பையனா இதை மேனா காட்டுறான், இதுலயும் சின்ன பையன் மேனா தான் காட்டுறான். ஸோ ரெண்டுமே ரிலேட்டபிள் வீடியோ இருக்கும்போது என்னடா இது இப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது இப்பதான் நம்ம பார்த்தோம், சின்ன பையன் இது பேசுறது பார்த்தோம். கரெக்டா அதே மாதிரி இது ரொம்பவும் வாயை சிக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஏஐ மூலமா ஃபீச்சர்ஸ் மூலமா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கே ஓரளவு ஷாக் ஆயிடுச்சு. இப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ ஒருவேளை நமக்கு ரீல்ஸ் எப்படி வருதா இல்லைன்னா நம்ம பார்க்குற இது அப்படி வருதான்னு எனக்கு இன்னுமே புரியல. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காம இந்த சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். முக்கியமாக பெல் பட்டன் அமைக்கிருங்க. ஏன்னா நான் ரெகுலராக போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.